ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவை பார்க்க போறோம்னா, இன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு வந்தோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல என்னென்ன காய்கறி எவ்வளோன்னு பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி தான் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். என்னென்ன வாங்கிட்டு பார்க்கலாம் வாங்க. சந்தையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாரி பூஷாமிக்கு, ஆனா இந்த சைட்ல இருக்கிறவங்க சுத்துப்பட்டுல இருக்கிறவங்க எல்லாமே வடலூர் சந்தைக்கு வந்துருவாங்க. இந்தாண்ட நெய்வேலி சைடு இருக்கிறவங்க, இந்தாண்ட சிதம்பர, அதாவது சேத்துக்கு இந்தாண்ட இருக்கிறவங்க மேக்சிமம் இந்தாண்ட வந்துருவாங்க. இப்படி பாத்தீங்கன்னா பண்ருட்டிக்கு இந்தாண்ட இருக்கிறவங்க வந்துருவாங்க. இந்தாண்ட சைடு பாத்தீங்கன்னா குறிஞ்சிப்பாடிக்கு இந்தாண்ட இருக்கிறவங்க மேக்சிமம் வந்துருவாங்க. ஏன்னா இந்த வடலூர் சந்தை பெரிய சந்தை இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சது, நான் அவ்வளவு வெளில போய் சந்தைக்கெல்லாம் போறது இல்லை. இது எல்லாமே விலை தேவை, எல்லாமே கிடைக்குங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு எல்லா சந்தையை விட கம்பேர் பண்ணும்போது வடலூர் சந்தை எவ்வளவு தேவைலாம். பக்கத்துல இருந்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பாவது வடலூர் சந்தையை பாருங்க. கடைங்கள்ல விட வடலூர் சந்தை எவ்வளவு பெஸ்ட், வாங்கலாம் தாராளமா. மேக்சிமம் தட்டு 10 ரூபாய்க்கு இருக்கு, 20 ரூபாய்க்கும் இருக்கும். அதாவது விலையை பொறுத்து இருக்கும். 20 ரூபாய்க்கு விற்றுதுன்னா அதுக்கு காயும் உண்டு, விலையும் உண்டு, காயும் உண்டுங்க. அந்த அளவுக்கு பெஸ்டா தான் இருக்கும், வாங்கலாம் தாராளமா வாங்கலாம். இப்ப நான் வாங்கிட்டு வந்திருக்கிறது என்னன்னு பாருங்க. டவுன்ஷிப்ல வர புப்பர் போட்டிருந்தாங்க. கூட்டம் இந்த வாரம் கம்மி தான், அவ்வளவுக்கு கூட்டம் கிடையாது. அது இல்லாம அஷ்டமி நவமி வரதுனால ஒன்னும் விசேஷனாலும் இப்ப வரல. அதனால சந்தையில கூட்டம் கம்மி தான். ஆனா விலைவாசி எல்லாம் வெங்காயம் தக்காளி தான் விலை அதிகம். மத்தபடி காயெல்லாம் தேவைலாம் விலை கம்மியா. நான் ஒரு வாரத்துக்கு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டேன். நான் பசங்க ஸ்கூலுக்கு போறதுனால நான் அப்பப்போ போய் கடையில வாங்க மாட்டேன். இப்ப இந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு வாங்கினா அதே அடுத்த வாரம் சனிக்கிழமை ஈவினிங் தான் போய் வாங்குவேன். நான் இன்னைக்கு என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, 2 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம். இது 70 ரூபாய் 2 கிலோ. ஒரு இடத்துல 1.5 கிலோ 50 ரூபாய் தான் இருக்குது. நான் கொஞ்சம் உள்ளார போய் பார்க்கலாங்க. 2 கிலோ 70 ரூபான்னு இருக்குது. அதனால 2 கிலோ வாங்கினேன். அப்புறம் இந்த 2 காய் 20 ரூபாய், 1 10 ரூபாய், 2 காய் வாங்கினா சொரக்காய். இந்த கத்திரிக்காய் 20 ரூபாய், நல்லா நாட்டு கத்திரிக்காய். இது நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் 20 ரூபாய். அவரைக்காய் 10 ரூபாய். கருவாட்டு குழம்புக்கு சாம்பாருக்கெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். 10 ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்கினேன். இந்த வாழைக்காய் 20 ரூபாய். 3 வாழைக்காய் பாருங்க, எவ்வளவு பெருசு சூப்பரா இருக்கு பாருங்க வாழைக்காய். இந்த நெல்லிக்காய் பாருங்க 20 ரூபாய். 1/4 கிலோ 30 ரூபான்னு சொன்னாங்க. ஆனா தானே 200 ரூபாயும் 20 ரூபாய்க்கு கொடுத்தாரு. புடலங்காய் 10 ரூபாய் வாங்கலாம். 10 ரூபாய்க்கு தேவலாம், கூட்டு வைக்கலாம், நல்லா இருக்கும். இந்த 2 கோஸ் 20 ரூபாய். 10 ரூபாய்க்கு கோஸே கிடைக்கல. கோஸ் எல்லாம் அதிகம், அதனால 2 கோஸ் 20 ரூபான்னு கொடுத்தாங்க. உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ 40, 1 கிலோ 40 ரூபாய், 1/2 கிலோ 20 ரூபாய். நான் போன வாரம் 1 கிலோ வாங்கிட்டு போனோம், அது எடுத்து 1/2 கிலோ இருக்கு. அதனால நான் 1/2 கிலோ மட்டும்தான் வாங்கிட்டேன். தக்காளி தாங்க 1.25 கிலோ 50 ரூபாய். நான் ஊருக்கு போயிட்டு நான் வரும்போது பெண்ணடத்துல பெரம்பலூர்ல 5 கிலோ தக்காளி 100 ரூபான்னு வித்துச்சு. பஸ்ல பஸ்ஸுக்காரங்க நிப்பாட்டுல, அதனால வாங்க முடியல. இங்க எங்க ஊர்ல 1.25 கிலோ 50 ரூபாய். 1 கிலோ வாங்கினா 40 ரூபாய், 1.25 கிலோ வாங்கினா 50 ரூபாய் அப்படின்னு சொல்லி வித்தாங்க. அதோட கேரட், இந்த கேரட் 10 ரூபாய் தான். கேரட் வாங்கினேன். பீன்ஸ் பாருங்க 1/2 கிலோ 20 ரூபாய். 1/2 கிலோ கடைசி நேரம் மாட்டதுனால நல்லா கொடுத்துட்டு போயிட்டாங்க. 1/2 கிலோ 20 ரூபாய்க்கு வாங்கணும். அப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாம் கலந்து சேர்த்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த வாரம் இது போது. எனக்கு மோஸ்ட்லி வெங்காயம் தக்காளி தான் அதிகமா ஆகும். காய் பசங்களுக்கு ஒசரம் தான் செய்வேன். மற்றபடி வாழைக்காய் பூசு எல்லாம் பொரியல் செஞ்சுடுவேன். மேக்சிமம் அவ்வளவுதான் போகும். எனக்கு ஒரு வாரத்துக்கு திட்டமான காய் இது. என்னென்ன காய்கறின்னு எவ்வளவுன்னு சொல்லுங்க. எங்க ஊர்ல எப்படி விலைவாசின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க ஊர்ல இதுதான் விலை. போய் நாளைக்கே போய் நான் மார்க்கெட்ல கடைகள்ல வாங்கினா இதை விட டபுளா இருக்கும். சந்தை எவ்வளவு தேவைதான். கிட்ட இருக்கிறவங்க ஒரு நாள் வடலூர் சந்தை பாருங்க.
வடலூர் சந்தையில கிடைக்காது ஒண்ணுமே கிடையாது. காலை நேரத்துல வந்தீங்கன்னா புளி வாங்குவாங்க. காலை நேரத்துல வந்தீங்கன்னா புளிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா 20 கிலோ 30 கிலோன்னு மொத்தமா வாங்கிட்டு போயிடுவாங்க. புளி சீசன்ல அவ்வளவு கூட்டமா இருக்கும் புளிலாம். மத்தபடி கோழி, வான்கோழி எல்லாம் விற்கும். வடலூர் சந்தையில விற்காதது ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் பழம் எல்லாமே விற்கும்.